ஹலோ, நாங்கள் வருஷன். வெல்கம் டு வருஷன் வீல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மம்மீஸோட ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் அதோட ரீசெண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி நிறையா பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், வருஷன் மம்மீஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு மம்மீஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ மம்மீஸ் அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸோட பாடி எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது பேர் தான் மம்மீஸ். மம்மீஸ்லேயே 2 ப்ராசஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல். ஸோ 2 இருக்குது. ஸோ இது மம்மீஸுங்கிறனால இதை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல இதோட மாய்ஸ்சர் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கெமிக்கலில் போட்டு இதை வேப் பண்ணுறாங்க, அதாவது மூடி வச்சிடுறாங்க. ஸோ பேசிக்காக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மம்மீஸு எஜிப்டில் மட்டும்தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல இருக்குது. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜிப்டு, பெரு, சைனா, ஈரோப், நார்த் அமெரிக்கா, ஜப்பான். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் மம்மிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னுமே வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம இந்த மம்மிஃபிகேஷனோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த மம்மியை எஜிப்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த எஜிப்டை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4500 3100 பிஃபோர் காமன் ஏராவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த எஜிப்டுங்கிறது ஹாட் கிளைமேட்டான ஒரு இடம் தான். ஸோ அதனால் இந்த மம்மிஃபிகேஷன் இருக்குல்ல, அது நேச்சுரலாகவே ஆயிரும். லேட்டர் பார்த்தீங்கன்னா அது ஆர்டிஃபிஷியல் மம்மிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடி ப்ரிசர்வேஷனுக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கிங்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது 2600 பிஃபோர் காமன் ஏரா. அப்போ இந்த ராயல் ஃபேமிலியில் இருப்பாங்கள்ல, அவங்க டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மம்மீஸோட ஆர்கன்ஸ்லாம் எடுத்து அந்த இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி விட்டுருவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தை வச்சு இதை மூடி ப்ரிசர்வேஷன் பண்ணுவாங்களா. அந்த கிளாத் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைனன் கிளாத்னு சொல்லுவாங்க. அடுத்து நியூ கிங்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1550 1070 பிஃபோர் காமன் ஏராப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பிக் டைம் மம்மிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் சவப்பட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃப் டைம் ப்ரொடெக்ஷனுக்காக. அடுத்து நம்ம கிரெக்கோ ரோமன் பீரியட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 330 394 பிஃபோர் காமன் ஏராப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எஜிப்டோட கல்ச்சரும் கிரெக்கோ ரோமனோட கல்ச்சரும் மிக்ஸ் ஆகிடுச்சு. பஹாரியா ஓசிஸுங்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா வேலி ஆஃப் த கோல்டன் மம்மீஸ் அப்படின்னு டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மம்மீஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் மம்மீஸ்னால் என்ன, அதோட ஆரிஜின், ஸோ அதெல்லாம் நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோவில் இப்போ இருக்கிற அப்டேட்ஸ் மம்மி பற்றி என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ see you on next video. டாடா, பை.